என்னாச்சுப்பா தம்பி? ஆட்டோ வந்ததுக்கு காசு கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மண்டில இருந்து இரும்பு எடுத்து மண்டையிலே அடிச்சுட்டாங்க. இந்த பொண்ணு இப்படிதாப்பா எல்லாருக்கிட்டே திமுறா நடப்பா. நான் எந்த தப்பு பண்ணலங்க. அவன் தான் என் கையை பிடிச்சிருத்தான், அதான் அடிச்சேன். நீ ஏதாவது பண்ணிருப்ப, அதான் அந்த பையன் கைப்பிடிச்சு இழுத்துருக்கான். ஆமாம்மா, தப்பு இவங்க மேலே தான் இருக்கும். என்ன கூட ஒரு வாட்டி அடிச்சாங்க, சைக்கிள் தெரியாமல் மேலே அடிச்சதுக்கு. இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. போலீஸ் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாதான் இந்த பொண்ணு சரிப்பட்டு வருவா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? சொல்லுங்க, இங்க யாருக்கு என்ன பிரச்சனை? சார் நான் சொல்றேன் சார், இந்த பொம்பளை இருக்கான்ல சார், டேய் ஒரு நிமிஷம் என் கூட வா. அவங்க யார் தெரியுமா? என் கூட பிறந்த அக்கா. ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்றியா, இல்லை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் 2 களையும் அடிச்சு உடச்சி எறிவா? சார் நான் தான் சார் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். அவங்க மேல எந்த தப்பு இல்லை சார், எல்லா தப்பு என் மேலதான். இது அப்படியே எல்லார்கிட்டையும் வந்து சொல்லணும். சொல்றேன் சார். சரி வா, நடந்தது எல்லார்ட்டையும் சொல்லு. அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைங்க. அந்த பொண்ணுக்கு யாரு இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அந்த பொண்ணு கிட்ட தப்பா எனக்கு ட்ரை பண்ணேன். அதுக்காக தான் அந்த பொண்ணு என்ன கம்பியால அடிச்சது. ஒரு பொண்ணு சிரிச்சு பேசாம ரூடா இருந்தா உங்களுக்கு அவ கெட்ட பொண்ணு. அதே எல்லார்கிட்டயும் பல்ல காட்டி சிரிச்சு பேசினா உங்களுக்கு அவன் நல்ல பொண்ணு. என்ன முட்டாள்தனம் இது? போங்க எல்லாரும். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல மேடம், இருக்கட்டும். அப்போ அக்கா இல்லையா? எங்க அக்கா உங்களை மாதிரி தான், யாருக்கும் பயப்படாம போல்டா ஸ்ட்ராங்கா இருப்பா. அதனாலதான் என்ன போலீஸ் ஆகிருக்கா. எனக்கு உங்களை பாக்குறப்ப எங்க அக்கா ஞாபகம் தான் வருது. உங்க மேல தப்பு இல்லைன்னா யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது.